உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. கும்ப ராசியில் உருவாகும் கிரகண யோகம் 4 ராசிகளுக்கு பாவம், பழி, அவமானம் தேடி வரப்போகுது. அதை பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். வீடியோ வந்து முழுமையா பாருங்க. அப்பதான் எந்தெந்த ராசி அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே மறக்காம நம்மளோட நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனும் ராகுவும் எதிரிகளா தான் கருதுறாங்க. இந்த 2 கிரகங்களும் இணையும் போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட சகனமா கருதப்படுது. இந்த யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா 4 ராசிகளுக்கு அதிகமா வந்து தாக்கம் இருக்கும். பிப்ரவரி 13, 2026 அன்னைக்குதான் வந்து சூரியன் வந்து மகர ராசியில இருந்து வெளியேறி கும்பராசியில நுழைவாரு. இந்த ராசியில ஏற்கனவே சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் ராகு இருக்காங்க. சுக்கிரனும் புதனும் சூரியனோட நண்பர்கள். அதே நேரத்துல ராகுவும் சூரியனும் எதிரி கிரகமா இருக்காங்க. சூரியனும் ராகுவும் ஒரே ராசியில இருக்கும்போது அது ஒரு கெட்ட வித சேர்க்கையா வந்து கருதப்படுது. இந்த கிரகண யோகம் அப்படிங்கிறது இது வந்து கிரகண யோகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சூரியனுக்கு ராகுவும் பிப்ரவரி வந்து 13 அப்புறம் வந்து மார்ச் 14 2026 வந்து கும்பராசில இருந்து இருப்பாங்க. இந்த மாதம் வந்து முழுவதும் 4 ராசிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிக்கலானதாக தான் இருக்க போகுது. அந்த ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் ராகு சேர்க்கையால உருவாகக்கூடிய கிரகண யோகம் ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கலை வந்து ஏற்படுத்த போகுது. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்ட செய்திகளா வந்து வரப்போகுது. என்னடா இந்த மாதிரியான பதிவுகளை வந்து பதிவிட நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து பதிவிட்டிருக்கேன். அதனால இந்த ரிஷபராசினருக்கு கொஞ்சம் பதற்றம், மன அழுத்தம் வந்து அதிகரிக்கும். முதலீடுகள்ல வந்து பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற சர்ச்சைகள்ல வந்து சிக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து எந்த விதமான இதுலயுமே வந்து மாட்டிக்காம கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க. நினைத்த காரியங்கள் கொஞ்சம் தடைப்படலாம். வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருக்கட்டும். ஹெல்மெட் இல்லாம வண்டியை தொடவே தொடாதீங்க. சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் தான் வந்து அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ராகுவோட இணையறதால உருவாகும் கிரகண யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். உறவுகளுக்குடைய வந்து பாத்தீங்கன்னா தகராறுகளை ஏற்படுத்தும். புதிய வேலைகளை தொடங்குறதுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வந்து உருவாகும். சொத்து சம்பந்தமான ஒப்பந்தங்கள்ல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க கூட யாராவது ஒருத்தவங்க கூட உங்களுக்கு வாக்குவாதம், சண்டை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து வாயை திறக்காதீங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் அலட்சியமா இருக்காதீங்க, கவனமா இருங்க. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் தான் சொல்றாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த சில வாரங்களுக்கு ரொம்பவே வந்து கவனமா இருக்கணும். கிரகண யோகம் காரணமா வந்து நல்லா போயிட்டு இருக்க வேலைகள் கூட கெட்டு போகலாம். எதிரிகள் வந்து உங்களுக்கு எதிராக வந்து சதி செய்யறதுக்கான காலம் இது. தேவையற்ற சர்ச்சைகள்ல வந்து உங்களோட பெயர் வந்து வரலாம். அதனால வந்து ஏதாவது கும்பலா ஏதாவது பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து இருக்க வேண்டாம். கனிந்து உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அபிஷியலான விஷயங்கள்ல பொதுவான இடங்கள்ல பேசாதீங்க. மத்தவங்களோட விவகாரங்கள்ல தலையிடுறத முற்றிலுமா வந்து தவிர்ச்சிருங்க. அடுத்தது வந்து கும்பராசியை தான் சொல்றாங்க. கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு சூரியனோட சேர்க்கை நிகழ்றதுனால இந்த ராசியோட அதிபதி வந்து சனி. இவருக்கு எதிரி வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கவனமா இருக்கணும். பண ஆதாயங்கள் வந்து வாய்ப்புகளை வந்து இழக்கிறதுக்கு நேரிடலாம். மன அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீதிமன்ற வழக்குகளை எல்லாம் சந்திக்க நேரிடலாம். அதனால கொஞ்சம் இந்த மார்ச் 14 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நீங்க கவனமா இருக்கணும். ஏதாவது பொதுவான இடங்கள்ல வந்து ரொம்பவுமே அமைதியா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா கிரகணங்களோட அடிப்படையில மட்டும்தான் இந்த பொது பலன்கள் வந்து கூறப்பட்டிருக்கு. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து ஒரு முறை பரிசோதிச்சு எந்த விதமான நல்ல காரியங்களை வந்து தொடங்குங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை உடனடியாக வந்து சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.